ஆண்டு யாக்கோபுடைய பிள்ளைகள் இஸ்ரவேலாக மாற்றப்பட்ட அவருடைய பிள்ளைகள் 12 பேர் உண்டு. அதில் யோசேப்பு ஒரு குமாரர். அவருக்கு கூட ஆசீர்வாதம். அவர் அவருடைய கடைசி மரண நாளில் ஒவ்வொருவரையாக கூப்பிட்டு தலையில் கை வச்சு எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணார். அப்போ யோசேப்புக்கு கொடுத்த ஆசீர்வாதம் தான் என்னது? உயர வானத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம், பூமியில் உள்ள ஆசீர்வாதம், மற்ற எல்லா விதமான சகல ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தருகிறேன் என்று சொன்னார். நம்ம பார்த்தோம், ஆண்டவர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் இருப்பகட்டும். ஆண்டவர் நம்மளை நேரடியாக ஆசீர்வதிக்கும் அபிஷேகம். அந்த அபிஷேகம் யாருக்கு கிடைச்சது? இந்த யோசேப்புக்கு கிடைச்சது. யோசேப்பை என்ன நினைச்சாங்க? யோசேப்பு சொப்பனக்காரன்னு சொல்லி நிந்திச்சாங்க, அவமதிச்சாங்க, தூக்கி அவனை குழியில போட்டாங்க. அப்பாட்ட போய் நாடகம் ட்ராமா போட்டாங்க. அவனை ஒரு துஷ்ட மிருகம் என்ன செஞ்சு கொண்டு போட்டு இதான் அவன் ட்ரெஸ்ஸா பாருங்கன்னு சொல்லி பண்ணாங்க. அவனை மீதியான்கிட்ட வித்து போட்டாங்க. அங்கே போய் அவர் அடிமையாக வைக்கப்பட்டார். அங்கே செய்யாத குற்றத்துக்காக சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். ஆனால் ஆண்டவர் அவரை உயர வானத்திலிருந்து